ஒண்ணும் வரல. என்ன சொல்றாங்க? இலவச பஸ் வந்து எங்க வாழ்வாதாரமே வீணா போச்சு. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மள சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லாக ஆட்டோ ஓட்டி அந்த ஆட்டோ ஓட்டுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்காக ஆட்டோ கேட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா தர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணா உங்க பேர் என்னன்னா? ஆரோக்கியசாமி. ஸோ அண்ணா ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டி என்னென்ன நானும் என் ஃப்ரெண்டு தான் ஓட்ட போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோவில் மைக்கோட ரிசீவர் ஆன் பண்ணாததுனால ஆடியோ கேட்கலங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் ஓட்டிலேருந்து கடலூர் பஸ் ஸ்டாண்ட் வரையும் இன்றைக்கி ஃபுல்லாக ஆட்டோ ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக மணி 11:26 ஸ்டார்ட் பண்ணுறோம், 6 மணி வரையும் ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் டீசல் சுத்தமாக இல்லை. ஸோ டீசல் போட்டுட்டு நம்ம அப்படியே 1 by 1 ஆள் ஏற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சரி ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஃபஸ்ட்டு சவாரி பார்த்தீங்கன்னா ஏறினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டுங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறோம்க்கா. நீங்கள் தான் என்னோட முதல் சவாரி. இன்னைக்கு தான் ஆட்டோ ஓட்டுறேன். வச்சுக்கோ. வீடியோ வீடியோ எடுத்துக்கிறேன்க்கா. நீங்க தான்க்கா முதல் போனி, கை கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னை நம்பி முதல் ஏற நாள் நீங்க தான். சரி வரேன். 10 ரூபா தருங்க. 10 ரூபாய்க்கு ஐயனாரு 9 ரூபாயா? இல்லக்கா 10 ரூபா தானே ஆட்டோக்கு. சில்லறை இல்ல, 10 ரூபா தான் இருக்கு. ஆமாக்கா, நன்றிக்கா. 10 ரூபா இல்லக்கா, அந்த 10 ரூபா இந்த பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சரி வாங்க போவோம். முத எடுத்தோடனே முருகரை கும்பிட சொல்லியிருக்காங்க. யாரு? முருக பக்தன். இன்னைக்கு ஆட்ல இன்னைக்கு பாரு பறக்க பாரு. முருகர் மட்டும் காண்ட பாரு. குடும்பத்துல கூட முருகர் வைக்காம விநாயகர் மட்டும் வச்சிருக்காங்க. ஓகே, காலையில மச்சான் 1/4 மணி நேரமா ஓட்டிட்டு இருக்கோம். 10 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். 80 ரூபா கொடுத்தாங்க டிப்ஸ் நமக்கு. இல்ல 1 ரூபா கொடுத்தாங்க. முதல்ல 20 ரூபா கொடுத்தாங்க. நம்ம 10 ரூபா கொடுத்தோமா, அதுக்கப்புறம் சேஞ்ச் மாத்திட்டு வந்து கொடுத்தாங்க. 1 ரூபா கொடுத்தாங்க. 1 ரூபா கொடுத்தாங்க. அந்த அக்கா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றிக்கா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன நம்பி ஏறினீங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச முருகரை பக்கத்துல உட்காந்துருக்கோம். நீ வந்துதான் ஆகணும். நீங்க தான் வந்துடும். அவங்க தான் என்ன நம்பி ஏறினாங்க. எங்க ஆட்டோ அழைக்கணும் தான் தெரியல, சுத்திட்டு இருக்கோம். இது என்ன நம்ம மச்சான் அந்த இடத்த கட்டுறான். இந்த இடத்த அதிகமா மறக்க முடியாத இடம். ஏப்பா ஃபுல்லா வச்சுட்டேன். கவர்மெண்ட் பஸ் வேற உள்ள பூந்துட்டா. சரி மச்சான் அப்படி காட்டு. ஓகே, இந்த இடத்துல தான் வளைக்க போறோம். இல்ல ரொம்ப போய் தெருவுல சுத்திட்டு வருவோமா? பயமா இருக்கா? எங்க வளைக்கிறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கோம். ஓட்டி தாண்டி இது என்ன மச்சான், அது சுத்துக்குளமா? சுத்துக்குளம் தாண்டி இப்ப ரெட் ரோடு போறோம். சுத்திக்குளம் தாண்டி ரெட் ரோடு போறோம். ஆட்டோக்காரர் இதுக்கு வளையறதுக்கு ஏச்சும் ஒரு இடம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபுல்லா பஸ் போற ரூட், எங்க வளையவே முடியல. நாங்க வர பிகினர்ஸ் இல்ல, பிகினர்ஸ்க்கு கீழே தான் ஓட்டுறோம். ஒண்ணும் தெரியாது. சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற யாராச்சும் லாயர், வக்கீல் அந்த மாதிரி யாச்சும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாம கேஸுக்கு போட்டு விட்டுறாதீங்க. ஆனா என்கிட்ட லைசன்ஸ்லாம் இருக்குப்பா தம்பி. லைசன்ஸ்லாம் இருக்கு தம்பி. என் வழி எங்கடா வளையுது மச்சான்? போற வழியில நின்று போகுதுடா. டீசல் எங்க போடுறது? போய் அந்த இதுல போட்டோம், பாரத்துல போட்டுருவோமா? பாரத் தான் வந்து நல்லா மைலேஜ். ஆமா
இதுக்கு பெட்ரோல் பண்ணுமா டீசல் பண்ணுமா? டீசல் அப்படி கேட்கல, ஃபோன் பண்ணி கேளு. டீசல் என்ன சொன்னாரு? டீசல் பார்த்தே தெரியும், டீசல் தான் எழுதிருக்கும், டேங்க்ல எழுதிருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? எங்க ஆட்டோவுக்கு டீசல் தான் போடுவாங்க. இது ஆட்டோ தானே, அவ்வளவுதான் போடுவோம். சம்பாதிக்கணும்டா, ஆட்டோக்கார் வேற காசு கேட்டுருக்காரா. நமக்கு காசு வேணும், அவருக்கு கொடுக்க சம்பாரிச்சா போதும். கொஞ்சம் வெறித்தனமா நம்ம ஓட்டணும், வெறித்தனமா ஓட்டணும். நண்பர்களே, இனிமே வெறித்தனமா ஓட்ட போறேன், என்ன யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. எஸ். நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு என்ன மற்ற தேதி? இன்னைக்கு 16, 17ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா 2 மாணவர்கள் பலி. மாணவர்கள் ஐயோ காலேஜ் பேரை சொல்லிட்டு மச்சா, பரவாயில்ல, அது கிடக்கட்டும் காலேஜ். காருக்காரங்களாம் அவ்வளவு வேகமா போயிட்டு என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா போனாதான் என்ன. உனக்கு 4 பக்கம் டோர் இருக்கு, நீ போற எல்லா பக்கமும் ஓப்பனா இருக்கு. அப்புறம் இந்த இது பேர் என்ன கவுந்துச்சுன்னா வச்சுக்க, விக்ரம் படம் இது இருக்குல்ல, விஜய் சேதுபதி, அப்படிதான் அந்த மாதிரிதான் அது மாதிரி ஏஞ்சி வர வேண்டிதான். ஏஞ்சி வராது உயிரோட இருப்பாங்க. இங்கதான் மச்ச பெட்ரோல் பங்கு அந்தாண்ட இருக்கா. சிதம்பரம் போயிடுவாங்க பேசாம. ஆட்டோக்காரர் கத்துரு வரதானே, தம்பி எங்கப்பா போன் பண்ணி கேட்பாரு, தம்பி எங்கப்பா? இந்தியன் ஆயில் இருக்கு. இந்தியன் ஆயிலா? இது இந்தியா என்னக்கா ஒர்க் ஆகாக்கா? வீடியோ ஓடி நீங்க போட மாட்டீங்களா டீசல்? நான் அப்பதாங்க தடவை ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டிட்டு வந்து டீசல் போடலான்ட்டு வந்தேன், இந்த மாதிரி ஆகுது. சரி, பக்கத்துல முருகர் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல எங்க வச்சிருக்கா? சரி ஓகேக்கா, போய் முருகரை கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். முருகர் இருப்பாருல. சரி, ஆட்டோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எம்ஜிஆர். நான் தளபதினு போட போறேன், டிவிக்கே தளபதினு போட போறேன். ஆட்டோக்காரர் அடிப்பா இருப்பா. நான் இன்னைக்கு நான் தான்ப்பா 6 மணிக்கு மேல பிச்சுக்கிட்டோம்ப்பா, நான் போடுவேன்ப்பா. பண்ணியாச்சுக்கா. 150 ரூபாய்க்கு போட்டா போதும் 6 மணி வரைக்கும் ஓட்டுறதுக்கு. ஆட்டோக்காரங்க எவ்வளவு போடுவாங்க? இல்ல, ஒரு நாள் ஓட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட் தான் ஓட்ட போறோம், வேற எங்கேயும் போல. ரேட்டு 94 ரூபாயா? கொடுங்கக்கா, பில்லு கொடுங்கக்கா. ஆட்டோ போகுது, எங்கடா போகுது? பில்லு ஓகே. எவ்வளவு காட்டு? 150. நல்லா பாத்துக்கோங்க ஓனர், 150 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எப்படி வெயிட்டா? தலைவா இரு தலைவா. எப்படி ஆன் பண்ண முடியல மச்சான்? ஆட்டோ கிளம்பிடுச்சு, இனிமே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மதான். அண்ணா வரியாண்ணா? ஓகே ஏண்ணா? ஓகேண்ணா. கேக்குதா? ஓட்டி அண்ணா, ஓட்டி வரியாண்ணா? ஓட்டி அண்ணா, ஓட்டி வரீங்களா? மச்சான் ஓட்டி வரீங்களா கேட்கறதுக்கு பதிலா யாராச்சும் பார்த்து வரீங்களான்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு, மொத்த கேரே ஓட்டு மச்சான். வந்தாண்டா பால்காரன். ஓட்டி ஏன் மச்சான் தாண்டி போயிடுவோமா? வெள்ளக்காரங்களா இருப்பாங்களா? ஐயோ பிரேக். பாட்டி வரீங்களா? பாட்டி ஓட்டி வரீங்களா? வாங்க ஏறுங்க, போவோம் வாங்க. சும்மா ஏறுங்க, வாங்க. போலாமா? இங்கே பாட்டி ஓட்டிங்களா? சரி பாட்டி, இப்போ பார்த்து போயிட்டு வாங்க. காசு வைங்க, இங்க தானே வந்தீங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஓட்டி ஒண்ணு யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறோம். இப்பதான் எடுத்து ஓட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் ஏறுறீங்க.
கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஓட்டுவோம். கவலைப்படாதுங்க. இப்பதான் ஒரு பாட்டி ஏற்கனவே ஸ்பீடா போகணுங்களா? சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தான் பிரச்சனை. அவ்வளவுதான். நண்பர்களே, நம்மளை நம்பி 4 பேர் ஏறி இருக்காங்க. இப்ப நம்ம நண்பர் ஓட்டுறாரு வண்டிய. நண்பரே பின்னாடி பாருங்க. ஓகே ஓகே. ஸோ ஆட்டோ பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த இது வரையும் போயிட்டு ஓட்டி தாண்டி போயிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கோம். நமக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா கிடைச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்கா 20 ரூபா கொடுத்தாங்க, அதான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நான் 10 ரூபா கொடுத்தேன், அவங்க வந்து சேஞ்சி மாற்றிட்டு வந்து எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டு முருகரை கூட்டு போ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 20 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்தோம். வீடியோ எடுக்கல, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. 4 பேர் கூப்பிட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 40 ரூபா, மொத்தம் நம்ம கிட்ட 60 ரூபா இருக்கு. சரி ஓட்டுவாங்க. ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 600 ரூபா கேட்டிருக்காரு. பார்ப்போம், அவர் நம்மளால தான், அவர்கிட்ட பேசிக்கலாம். எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போம். காலையில எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11:45 தான் ஆட்டோவை எடுத்தோம். காலையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஓட்டிருக்கேன். ஏன்னா காலையில் ஸ்கூல் சஃபாரி காலேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, என் காலேஜுக்கே நான் ஓட்டிருப்பேன் 500 ரூபாய்க்கு காலையில். சரி பார்ப்போம் என்ன நடக்குது. நான் சாயங்காலம் நம்ம காலேஜுக்கு போயிட்டு அங்கே ஓட்டுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் இழுத்து போட்டு கூப்பிட்டு போவோம். காசு தான் தர மாட்டானுங்க. சரி பரவாயில்லைங்க. சரி அப்படியே ஓட்ட கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா சொல்ல என்ன சொல்றது, வண்டியே ஒண்ணும் வரல. என்ன சொல்றது, நாங்க கூட்டம் வர மாட்டேங்குங்களா? வரல. நாங்கள் ஆட்டோ ஓட்டுறதுனால எதுவும் பிரச்சனைலாம் இல்லை யாருக்கும். பிரச்சனை கிடையாது. யார்கிட்ட வம்பு வாங்கி போறேன், பட்டு பண்ணு அடிச்சோம். இங்க நாங்களே இதே ஊர் தானா? நாங்கள் வெளியூர் இல்லைல்ல, நாங்களே இதே ஊர் தான். நிறைய பேர் இந்த இதுல சென்னை செல்லாம் நிறைய செயல பாக்குறோம்ல. ஏதோ பொண்ணுக்குன்னு வச்சு வெறுப்பேதி சண்டை போட்டுறானு உடனே. ஒன்றும் இது இல்லை. ஏன்னா அப்படி பார்க்குற? இல்லை இல்லை, என்ன தானா பாரு. என்ன இப்போ பிளானு? எங்கள் ஆட்டோவை பாருங்க, அப்படியே அந்த ஆட்டோலாம் பாருங்க. எல்லாரும் கூட்டமாக ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ நமக்கு தாங்க அந்த ஒரு இன்னும் அந்த இது வரல. டெய்லி ஓட்டுறோம் அப்படின்னா தெரியும் எங்கே ஏற்றணும் எல்லாமே. நம்ம பார்த்தீங்கன்னா அது அந்த மூலையில் அந்த ஆட்டோ விட்டுருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் ஏறுறாங்க. நாங்கள் வந்து முன்னாடி விட்டுருக்கனால யாருமே ஏற மாட்டாங்க. எல்லாம் அந்த சைடு வரவங்க எல்லாமே அந்த சைடு எடுத்துகிட்டு வந்து விட்டுறாங்களா, அதனால அப்படி போகிறாங்க. தொழில் நோக்கு தெரியும். தொழில் நோக்கு அந்த ஒரு இது தெரியல. 2 நாள் ஓட்டணும் அப்படின்னா கரெக்டாகிடும். பர்மனெண்ட்டாகவே இறங்கலான்னு இருக்குங்களா? பர்மனெண்ட்டாவா? இன்ஜினியரிங் படிக்கிறோம், கண்டிப்பாக இன்ஜினியரிங் வேலை கிடைக்காது. ஸோ பர்மனெண்ட்டாக ஏற்றி ஒரு வேலை பண்ணி தான் ஆகணும். அதனால் பார்ப்போம். சரி ஓகேங்க, யாராச்சும் வந்தாங்க அப்படின்னு வீடியோ ஆன் பண்ணுறேன். அது வரையும் இதே பேருக்கு என்ன சொல்லிட்டு கதை வச்சுட்டு இருக்கு மாதிரி. எனக்கு கையெல்லாம் வலிக்குதுடா. இந்த இடம் ஆக்சிலேட்டர் குடிச்சிட்டே இருக்கும் பாரு, கையில் பயங்கரமாக இருக்கு. இது மாத்திரப்ப இந்த மணி இந்த இடம் வலிக்கும், இந்த இடமும் வலிக்கும், இந்த இடமும் வலிக்கும். ஃபுல்லாக அப்படி திருவுறனா அப்படியே வலிக்குது. மற்ற ஆட்டோலலாம் கூட்டமாக ஏறுறாங்க, நம்ம ஆட்டோவில் ஈ மட்டும்தான் ஏறுது. சாயங்காலம் தான் சீட்டான். ஆட்டோ உள்ள விட்றா வண்டி என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபீஸ் உங்களுக்கு கட்டுமா வேணாமான்னு கேட்பேன். நான் இப்படியே கேட்பேன். பாட்டி பாட்டி பஸ் ஸ்டாண்டா? பாட்டி பாட்டி பொறுமையா வரீங்களாக்கா? வியாபாரம்
அதிலே எடுத்து நான் நினைச்சேன்டா 3 பேர் வந்தாங்க, சரி எடுத்துவோமா அப்படின்ட்டு. நானும் அதை நினச்சேன். அவங்க வந்தாலும் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் போல் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களெல்லாம் போய் பார்த்தோம். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி ஓட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அடுத்தடுத்து பார்க்க போகிறீங்க. ஆனா உங்களோட வாழ்வாதாரம் ஆட்டோ நல்லா நிறைவடையுதானே? ஆட்டோ நிறைவடையில எல்லாம் இலவச பஸ் விட்டாங்க. சீட்டு 10 ரூபாய்க்கு ஏற்றுறோம், 4 கிலோமீட்டர். இலவச பஸ் வந்து எங்க வாழ்வாதாரமே வீணா போச்சு. பெண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு ஃபுல்லா இலவசம்னு கூப்பிட்டு பெண்கள் தான் முக்கியமா ஆட்டோல ஏறுவாங்க. அவங்கள தான் ஏறல. அவங்களே ஏறலன்னுக்குள்ள எப்படி நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? மோசமான நிலைமை பின்தங்கி போயிடுச்சு. 10 ரூபாய்க்கு ஓட்டுறோம், 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 10 ரூபாய்க்கு ஓட்டினா கட்டுப்படி ஆகுமா? டீசல் நான் போடுறது, வண்டி வாடகை நான் கொடுக்குறது, ஆட்டோ டிரைவருக்கு படி என்ன கிடைக்காதுல, ஒண்ணுமே கிடைக்காது. சீட்டு ஏற மாட்டுது. ஃபுல்லா இலவச பஸ் போகுது. கடலோர மாவட்டம் ஃபுல்லா இலவச பஸ் விட்டாங்க. ஃபுல்லா பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, பேட்டையோட, முடசலோட, புதுக்குப்பம், இது எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் கடல் மார்க்கம் ஃபுல்லாக. அது 2 பைபாஸ், சிதம்பரம், விருதாலம், அதுக்கு 2 வண்டியிலையும் ஃபுல்லாக போகுது. லோக்கல் டவுன் பஸ் இது இல்லாமல் ஏகப்பட்ட வண்டி. இவ்வளோ வண்டி போகக்குள்ள எப்படி சீட்டு ஏறும்? 10 ரூபா 5 கிலோமீட்டருக்கு கட்டுப்படி ஆகுமா? வண்டிக்கு டீசல் அடிக்கணுமா? டீசல் அடிக்க முடியுமா? வண்டி டிரைவர் படி கொடுக்க முடியுமா? வண்டி வாடகை கொடுக்க முடியுமா? வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு பார்க்க முடியுமா? வண்டி டியூ கட்ட முடியல சுத்தமாக. வண்டி டியூ கட்ட முடியாத வண்டி டியூக்காரங்க வந்து எடுத்து போயிடுறாங்க. மாதம் 10,000 டியூ கட்ட முடியுமா? நம்ம குடும்பத்தை என்ன பார்க்கறது? குடும்பத்தை பார்க்க முடியாது. இவ்வளோ நம்ம பிரச்சனை தாண்டி வரணும்னா ஒன்றும் முடியாது. இலவச பஸ் வந்து எல்லா டிக்கெட்டும் எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக போகுது. ஏறவங்களும் லேடிஸாக வந்து ஏறுவாங்க. அவங்களே வரலன்னு நம்ம எப்படி ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் நமக்கு பாதிக்கும் ஆட்டோக்காரங்களுக்கு. எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய யோசிச்சிருக்கேன். வேற வேலை நிறைய இந்த ஆட்டோ விட்டு வேற வேலைக்கு போகணும் நிறைய யோசிச்சிருக்கேன். என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றுமே பண்ண முடியும். வேற வேலைக்கு போக முடியுங்களா? போக முடியலன்னா ஆட்டோவுக்கு வந்துட்டேன். நம்ம தலைவிதி அடிப்படை அந்த வேலைக்கு தான் நமக்கு அந்த மைண்டு இதாகுது, கான்செப்ட் ஆகுது. நான் நீ சொல்ல மாட்டோம். இல்லை சொல்லு, ஒரு 2 வார்த்தை சொல்லு. சரி ஓகே, எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்பாங்களா? வாங்க அண்ணா, வாங்கண்ணா. செஞ்சல் போட்டோ. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 3:30 தெரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ஓட்டியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணி பார்ப்போம். 50, 100, 150, 200, 220, 240, 240, 280, 300, 340. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 போல் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 340 ரூபாய்க்கு ஓட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 3:30. ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும் ஓட்டுறது. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் ஆட்டோ கொடுக்க டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாங்கிட்டு வந்தோம். எங்களோட வண்டி அவர்கிட்ட தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. ஸோ ஆட்டோ கொடுக்குறாரு. ரொம்ப தெரிஞ்சவரெலாம் இல்லை, ஒரு தடவை பேசின இதுமாரி ஆட்டோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கொடுத்தாரு. எடுத்துகிட்டு வந்து இதுமாரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, மணி 3:30 ஆயிடுச்சு. 340 ரூபாய்க்கு 340 ரூபா இருக்கு. 340 ரூபா தான் இருக்கா? நான் 400, 440, 450 ரூபாய்க்கு ஓட்டர் பண்ணிருச்சேன். அங்கேயே 220 ரூபா என்னமோ தான் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன இல்ல சத்தியமா கஷ்டமா இருக்கு, கையெல்லாம் விரிஞ்சிருச்சு. நானும் ஒன்றும் மாற்றி தான் ஓட்டிட்டு இருக்கோம், ஒரே ஆள் கூட ஓட்டல. ஸோ அந்த கை பார்த்தீங்கன்னா பயங்கரமா வலிக்குது அந்த கியர் போட்டு. அது இந்த வண்டி அப்படிங்கிறதுனாலே தெரியல, கியர் ரொம்ப லாக் ஆகுது, சரியா விழ மாட்டுது, ரொம்ப அழுத்தி போட வேண்டியதா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா கை ரொம்ப அப்படியே விண்ணுது. ஹேண்ட்லிங் பண்ணாங்க, ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு நாள் ஓட்டிங்க அப்படின்னாலே நார்மலாக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் சரி ஓகேங்க, மணி 4:30. காலேஜ் விட்டுட்டோம், காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். சரி ஓகேங்க. லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடு.
ஓட்டு அடிக்கமா யாருமே டீசல் இல்லை கம்னரு. போட்டோ இல்ல வீட்டுக்கு வந்த வீடியோ எங்கடா போறா? வண்டியில போறியா? போடா, ஏய். போடா. நீ வா, நீங்க போறா? ஊருக்கு போறியா? போ உள்ள போ. நீங்களா போறா? பண்டுடி பரவாயில்ல போ. உள்ள போ. வா. மணியோ இப்ப 12. இதுக்கு இல்லையா சார்? ஒரு 2 உள்ள விடுறேன் பாட்டு. உள்ள விடுறேன், கவலைப்படாதீங்க. பாட்டிங்க பாருங்க, போட்டோ எடுப்போம். சொல்லுங்க, ஒரு நாள் அனுபவம் உங்களுக்கு எப்படி போச்சு? ஒரு நாள் அனுபவம் நமக்கு ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு பொறுமையா போச்சு. ஏன்னா என்ன கேள்விங்களா? இதாங்க லாஸ்ட் ட்ரிப்பு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆட்டோவை கொடுத்துட்டு போக போகிறோம். ஆட்டோவை கொடுத்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சம்பாரிச்ச காசு எல்லாம் ஆட்டோ வாடகைக்கு கொடுத்துட்டு போக போகிறோம். அவ்வளோதான். ஸோ காசுக்காகலாம் ஆட்டோ ஓட்டினாங்க, ஃபுல்லாகவே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஓட்டினது. அது வந்து முடிஞ்ச அளவு இன்னைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஒழுங்காக கேப்சர் பண்ண தெரியல, பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு பின்னாடி அந்த அக்கா யாரா அவனுங்க கையை ஒழுங்கா வச்சுக்கோயா, கையை இப்படி இல்லா. ஸோ அவ்வளோதாங்க, இதோட முடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:20. லாஸ்ட் பேசஞ்சர் இறக்கி விட்டுட்டு இப்போ ஆட்டோக்காரங்கிட்ட போய் ஆட்டோ கொடுத்துட்டு எவ்வளோ சம்பாரிச்சோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சரி வாங்க போ. 10, 20, 30, 40, 50, 60, 80, 100, 1, 2, 3, 4, 5, 200, 1, 2, 3, 4, 250, 480. இது எவ்வளோ? 530. இதாங்க, இதான் மொத்த காசு. எண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 530 ரூபா இருக்கு நான் இன்ன வரையும். இது சில்லற இதாங்க. எனக்கு 10 ரூபா ஆட்டோக்கு மட்டும், 10 ரூபா பஸ்ஸுக்கு எடுத்துக்கிறேன். தாங்கண்ணா எவ்வளோ இருக்கு பார்த்துங்க. ஓகேங்க, கை கொடுங்க. ரொம்ப நன்றி ஆட்டோ கொடுத்ததுக்கு. சொன்னோடனே கேட்டோடனே கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா. வரட்டுங்களா? தாங்கண்ணா, போயிட்டு வரட்டுங்களா? வாடா, புரிஞ்சுது அப்பா. ஆன்லைன் இருக்குல்ல, எங்கடா அது? ஸோ அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. ஆனால் வாங்கண்ணா, எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. பார்த்து வா, இங்க முன்னாடி வா. பார்த்து அது என்னன்னு காட்டுங்க. போட்டோ